मिठाई वाला बहुत ही मीठे स्वरों के साथ वह गलियों में घूमता हुआ कहता, बच्चों को बहलाने वाला खिलौने वाला. அது மிட்டாய் வாலான்னா வந்து மிட்டாய் ஸ்வீட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறவங்க, விற்கிற இந்த சேல் பண்ணுற வெண்டாஸ் எல்லாம் வந்து வாலான்னு தான் சொல்லுவாங்க. பகுத் ஹி மீட்டே ஸ்வர், ரொம்ப ஸ்வீட்டான வாய்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து ரோம் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க. என்னென்னா பச்சோங்கோ, கிட்ஸுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடியவங்க கிலோனி வாலா. இது வந்து ஒரு ஃபினிஷ் ஆகாத சென்டென்ஸு, அதனால இந்த சேல் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் என்னது விற்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்குறதுக்காக வருவோங்கிறதுக்காக இந்த மாதிரி வேர்டிங்ஸை யூஸ் பண்ணுவாங்க. इस अधूरे वाक्य को वक ऐसे विचित्र किंतु मदक मधुर ढंग से गाकर कहता कि सुनने वाले एक बार असित्र हो उठते. அதான் இந்த அன்ஃபினிஷ்டு சென்டென்ஸால் யூஸ் பண்ணி விசித்திரமாக ஆனால் வந்து ஒரு ஸ்வீட் வாய்ஸில் வந்து சொல்லுவாங்க. எதுக்காகனா அப்போ தான் ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம வந்து என்ன விற்கிறாங்கன்னு எட்டி பார்ப்போம் இல்லையா, அதுக்காக. उसने स्नेहाभिषेक खट से फूटा हुआ गाना सुनकर निकट के मकानों में हलचल मच जाती. அதாவது அந்த விற்கிறவன் வந்து ரொம்ப வந்து ஒரு அழகான வாய்ஸில் ஒரு பாட்டு, ஒரு சின்ன பாட்டு மாதிரி அதை ஒரு ராகத்தோடு சொல்லும்போது எல்லாருமே வந்து என்ன விற்கிறாங்கன்னு யோசிப்பாங்க. छोटे छोटे बच्चों को अपनी गोद में लिए युवतियाँ चीखों को उठाकर छज्जों पर नीचे जागने लगी. அதாவது கிட்ஸை மடியில் வச்சுருக்க லேடிஸ்லாம் கூட அந்த சீக்கோம்னா வந்து பேம்பூனால் பண்ணின ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை எடுத்துட்டு பால்கனிக்கு வந்து என்னன்னு கீழே பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறது. गलियों और उनके अंत व्यापारी छोटे छोटे उद्यानों में खेलते और इटलाते हुए बच्चों का झुंड उसे घेर लेता और तब वह खिलौने वाला वहीं बैठकर கிலோனே கி பேட்டி கோல் தேத்தா. அது மாதிரி என்னென்னா சின்ன சின்ன கடைகளில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் கூட என்னென்னு எட்டி பார்ப்பாங்க. அதே மாதிரி விளையாடிட்டு இருக்க பசங்களும் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஓடி வருவாங்க. அந்த எந்த சைடு வாய்ஸ் கேட்கும் அங்கே. அப்போ தான் இந்த கிலோனே வாலை வந்து உட்காந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன விற்க வந்திருக்கான்னு நமக்கு தெரியும். பச்சே கிலோனே தேக்கர் புல்கித் ஹோ உட்தே. பச்சை வந்து அந்த ஓப்பன் பண்ணோன்னே என்ன டாய்ஸ்ன்னு பார்த்துட்டு என்ன விற்க வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேசே லாக்கர் கிலோனே கா மோல்பாவ் கர்னே லக்தே. அதாவது என்னென்னா என்ன டாய்ன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போய் ஓடி போய் பைசா எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் வந்து எவ்வளோ பைசா என்னன்னு கேட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. பூச்தே இச்கா தாம் கியா ஹே ஓல் இச்கா. என்னென்னா அந்த கிட்ஸ் வந்து மழலையாக பேச மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோன்னு கேட்பாங்க. खिलौने वाले बच्चों को देखता और उनकी नन्ही उंगलियों से पैसे ले लेता और बच्चों की इच्छा अनुसार उन्हें खिलौने दे देता. அதாவது கிலோனே வாலே டாய்ஸ் விற்கிறவங்க வந்து கிட்ஸுக்கிட்ட இருந்து பார்த்துட்டு அவங்களோட நன்னி உங்கிலியம் குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ் கையில் இருந்து பைசா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டாயை எடுத்து கொடுப்பாரு. खिलौने वाले लेकर फिर बच्चे उछलने कूदने लगते और तब फिर खिलौने वाला उसी प्रकार गाकर कहता, बच्चों को पहलाने वाला खिलौने वाला. கிலோனை எடுத்துக்கிட்டு கிட்ஸு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போகும்போது கிலோனை வாலை வந்து அதே மாதிரி சொல்லுவான், சத்தமாக விற்கிறது திருப்பியும். सागर की हिलोर की बांधी
उसका एक मदक गाना गली पर के मकानों में इस ओर से उस ओर तक लगरात हुआ पहुंचता और खिलौने वाला आके पट जाता. அதாவது என்னென்னா அந்த கடல்லேருந்து வர்ற அலை மாதிரி அது மாதிரி இவரோட வாய்ஸ் வந்து மெதுவாக என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு பில்டிங்கையும் போய் டச் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்ல இந்த ஸ்ட்ரீட்டில் அந்த சைடு வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு ஃப்ளோவில் அவர் சொல்லிக்கிட்டே நடந்து போவார். அப்போ தான் எல்லோரும் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால. ராய் விஜய் பகதூர் கே பச்சே பி ஏக் தின் கிலோனே லேக்கர் கர் ஆயே. ராய் விஜய் பகதூர் அப்படிங்கிற ஒரு வீட்டில் உள்ள பசங்களும் ஒரு நாள் டாய்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வேதோ பச்சே தே, 2 பசங்க. பேர் வந்து சுன்னு और முன்னு, சுன்னு அண்ட் முன்னு. சுன்னு ஜப் கிலோனே லே ஆயா தோ போலா. அப்போ சுன்னு வந்து டாய்ஸ் வாங்கிட்டு வரும்போது மேலா கோலா கேச்சா சங்சல் ஹே. முன்னு போலா ओल देखो मेला केचा चुंगतल है. दोनों अपनी हाथी घोड़े लेकर घर पर में उछलने लगे. அதாவது என்னென்னா அவங்க கிட்ஸ் வந்து வாய்ஸில் அவங்களோட இதில் பேசிக்கிறாங்க. என்ன நீ வாங்கிட்டு வந்த, என்ன எடுத்துகிட்டு வந்த, என்னோடய டாயை பாரு, அது மாதிரி. அதாவது ஒரு எலிஃபெண்ட், ஒரு ஹார்ஸு அதெல்லாம் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக அவங்க விளையாடுறாங்க குதிச்சு. इन बच्चों की माँ रोहिणी कुछ देर तक घड़ी घड़ी उनका खेल நிற்கதி ரஹி. அதாவது அவங்களோட அம்மா பேர் ரோஹிணி. அவங்க வந்து இந்த பசங்க இப்படி விளையாடுறத பார்த்துட்டு நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆசையாக லவ்லி லுக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க. அந்த மேம் दोनों बच्चों को बुलाकर उसने पूछा, अरे ओ चुन्नू मुन्नू ए खिलौने तुमने कितने में लिए हैं. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, இது எவ்வளோ பைசாக்கு நீங்கள் வாங்கினீங்க. முன்னு போலா दो पैसे में खिलौने वाले ने दे गया है. அவன் வந்து சொல்கிறா 2 பைசாக்கு வாங்கின 2 கிலோனை வாலா கொடுத்துட்டு போனான். ரோஹிணி सोचने लगी, इतने सस्ते कैसे दे गया है. அதாவது ரோஹிணி திங்க் பண்ணுறாங்க என்னென்னா இவ்வளோ மலிவாக ரொம்ப சீப்பான எப்படி கொடுத்துட்டு போனாங்க. कैसे दे गया है एक तो वही जाने. எப்படி கொடுத்துட்டு போனால் அவனுக்கு விற்றுட்டு போனவனுக்கு தான் தெரியும். लेकिन दे दो गया है कि इतना दो निश्चय है. ஆனால் கொடுத்துட்டு தான் போயிருக்கான் தான் உண்மை. एक ज़रा सी बात टहरी. रोहिणी अपनी काम में लग गई. இந்த மாதிரி யோசிச்சுட்டே அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. फिर कभी उसे इस पर विचार करने की आवश्यकता भी भला क्यों पड़ती. அப்புறம் நம்ம மறந்து போயிடுவோம். ஏதாவது யோசனையில் இருப்போம், அப்புறம் வந்து ரொம்ப நாள் ஆகும்போது நம்ம மறந்து போயிடுவோம். அது மாதிரி அவங்களும் மறந்து போயிட்டாங்க. चक महीने बाद नगर पर में 2-4 दिनों से एक मुरली वाले के आने का समाचार फैल गया. கொஞ்சம் ஆஃப்டர் சம் மந்த்ஸ் வந்து அந்த சிட்டியில் வந்து பீப்புள் 2-3 நாளாக வந்து பீப்புள் வந்து ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. லோக் कहने लगे, भाई बाग मुरली बजाने में बाग एक ही उस्ताद है. கேட்டிங்களா, அந்த ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவன் தான் அவன் வந்திருக்கான். அவன் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். मुरली बजाकर गाना सुनकर वह मुरली बेचता भी है, सो भी 2-2 पैसे में. அதாவது அவன் பாட்டு பாடி அந்த ஃப்ளூட்டை ஊதிக்கிட்டே வந்து விற்கவும் செய்கிறான். அதுவும் வந்து ரொம்ப விலை கம்மி, 2-2 पैसेக்கு விற்கிறான், 2 ரூபாய்க்கு. பலா इसमें उसे क्या मिलता होगा, मेहनत भी तो न आती होगी. அதில் போய் அவனுக்கு எவ்வளவு வந்து பைசா கிடச்சிரும். அவன் ஒர்க் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கூட ஒன்றும் வராது பைசா. एक व्यक्ति ने पूछ लिया. இன்னொரு ஆள் கேட்குறாரு, कैसा है वाक मुरली वाला, मैंने तो उसे नहीं देखा. அப்போ இன்னொருத்தர் கேட்குறேன், நான் எப்படி இருப்பார் அவர், நான் அவனை பார்த்தது இல்லையே. उत्तर मिला, उम्र तो उसकी अभी अधिक ना होगी. ரொம்ப வயசு ஒன்றும் இருக்காது. यही 30-32 का होगा. ஒரு 30-32 அந்த மாதிரி தான் இருக்கும். दुबला बतला गोरा युवक है, बीकानेरी रंगीन साफा बांधता है.
அதாவது என்னென்னா அவர் வந்து ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷனில் இருப்பார், ஒரு டர்பன் கட்டியிருப்பார். அந்த மாதிரிலாம் அவர் எப்படி இருப்பாருன்னு ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், வஹி தோ நஹீம் ஜோ பெஹலே கிலோனே பேச்சா கர்த்தாத்தா. அவன் இல்லையே, முன்னாடி ஒரு டாய்ஸ் எல்லாம் விற்க வந்தானே, அவன் இல்லையே இது அப்படின்னு அவனா இது அப்படின்னு. கியா வாக் பஹலே கிலோனே பி பேச்சா கர்த்தாத்தா அப்படின்னு அந்த ஆள் ஃபஸ்ட்டில் கேட்குறாரு, என்ன அவன் இங்கே வந்து கிலோனா விற்றானா அப்படியா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. ஜோ ஜோ आकर प्रकार तुमने बतलाया उसी प्रकार का वक्त भी था. ஆமாம், நீ சொல்கிற மாதிரி தான் இருந்தால் ஆகணும். அப்போ அந்த கிலோனா வேலை இதுவும் ஒன்றா தான் இருக்கும், ஒரே ஆளாக தான் இருக்கும்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. दो वही होगा पर भाई है वक्त एक उस्ताद. யாருன்னு தெரியல, அவனாவும் இருக்கலாம், இல்லைன்னா ஆனால் அவன் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கான். प्रतिदिन इसी प्रकार इस मुरली वाले की चर्चा होती. डेली என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளுக்கு நாள் அந்த முரளிவாலாவை பற்றியே பேச்சு இருக்குது எல்லா பக்கமும். प्रतिदिन नगर की प्रत्येक गली में उसका मादक मृदुल स्वर सुनाई पड़ता. बच्चों को पहलाने वाला मुरली वाला. அதே மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவங்க பில்டிங்ஸ் பக்கத்துலேயே அதே மாதிரி ஒரு அழகான வாய்ஸில் வந்து சாஃப்ட் வாய்ஸில் வந்து கேட்குது, தேவ் வாய்ஸு. ரோஹிணி ने भी मुरली वाले का एक स्वर सुना. இவளும் வந்து அந்த வாய்ஸை கேட்டுருக்காங்க ரோஹிணி. तुरंत ही उसे खिलौने वाले का स्मरण हो गया. உடனே அவங்களுக்கு அந்த கிலோனா வாலையோட ஞாபகம் வருது. उसने मन ही मन कहा खिलौने वाला भी इसी तरह गा गाकर खिलौने भेजा करता था. இதே மாதிரி அவனும் என்ன பண்ணுவான், பாட்டு பாடிக்கிட்டே இது கிலோனா வித்துட்டு போனவர் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க. रोहिणी उठकर अपने पति विजय बाबू के पास गई. जरा उस खिलौने मुरली वाले को बुलावो तो चुन्नू मुन्नू के लिए ले लूँ. அதாவது உடனே அவங்க அவசரமாக போகிறாங்க, போய் விஜய் பாபு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, அந்த முரளிவாலாவை கொஞ்சம் கூப்பிடுங்க, நம்ம கிட்ஸுக்காக கொஞ்சம் வாங்கிக்கலாம். क्या पता एक फिर इधर आए ना आए. और வந்து திருப்பி இங்கே வருவாரோ மாட்டாரோ. वे भी जान पड़ता है पार्क में खिलौने निकल गए. அவரும் ஒரு இடத்துல உட்காந்து கிலோனாலாம் வைக்க ஆரம்பிக்கிறார். विजय बाबू एक समाचार पत्र पढ़ रही थे. அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். उसी तरह उसे लिए हुए वे दरवाजे पर आकर मुरली वाले से बोले, क्यों भाई किस तरह देते हो मुरली. உடனே அவர் வந்து கேட்குறாரு, வெளியில் வந்து அந்த முரளி வாலாவை பார்த்து, என்ன மாதிரி முரளி வந்து விற்கிற, ஃப்ரூட் வந்து எவ்வளோன்னு விற்கிற. கிசி கி டோபி கலி மேம் கீர் படி. அதாவது கிட்ஸ் எல்லாம் எப்படி ஓடி வந்தாங்கன்னு இந்த நெக்ஸ்ட் பேரால எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஹேட் வந்து கீழே விழுந்துருது, அவங்க வச்சுருக்க ஹேட்டு. மேம் ஹி டூப் கயா और किसी की सोतनी ही टली होकर लटक आई है. யாரோட ட்ரௌசரோ வந்து இது பண்ணி கலந்து அதையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டே ஓடி வராங்க. इस तरह तौते हंसते हुए बच्चों का झूमटा आ पहुंचा. அதாவது இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக ஓடி வராங்க, கேதர் பண்ணி அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. एक स्वर से सब बोल उठे, आम भी लेते मुल्ली और आम भी लेते मुल्ली. அதாவது அந்த கிட்ஸ் வந்து ஒரு மழலை வாய்ஸில் சொல்கிறாங்க, நாங்களும் எடுத்துக்கிறோம் முரளி, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முரளிவாலா हर्ष गदगद को हो उठा. முரளிவாலா வந்து ரொம்ப ஹாப்பியாக, கத்கத்னா ரொம்ப ஹாப்பியாக எழுந்துக்கிறான். அப்புறம் சொல்கிறாரு, சப்கோ தேங்கே பையா, எல்லாருக்கும் கொடுக்குறேன், லேக்கின் ஜரா ருக்கோ, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டகரோ கொஞ்சம் நின்றுங்க, ஏகேக்கோ தேனே தோ, ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க விடு. अभी इतनी जल्दी हम कहीं लौट तोड़ ही जाएंगे.
அதுக்குள்ளே நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே வந்து ஓடிட போகிறேன், लीव போயிட போகிறேं। बच्चे ने दो आए ही हैं और हिम भी इस समय मेरे पास एक दो नहीं पूरे 57 है। हाँ बाबूजी, क्या पूछा था आपने, कितने में दीम? तो वैसे 3 पैसे के हिसाब से हैं, पर आपको तो 2 पैसे में ही दे दूंगा। அதாவது கிட்ஸையும் ஒரு சைடு சமாளிக்கிறாரு, அப்போ வந்து இன்னொரு சைடில் வந்து இந்த பெரிய இவர் நின்றுட்டு இருந்தார் இல்லையா விஜய் பகதூர், அவர்கிட்டையும் வந்து கேட்குறாரு, என்ன கேட்டீங்க, எவ்வளவுக்கு கொடுப்பேன்னு கேட்குறீங்களா, நான் வந்து 3 பேசும் 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு 2 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு। विजय बाबू भीतर बाहर दोनों रूपों में मुस्करा दिए। அவர் வந்து விஜய் பாபு வந்து பார்க்குறாரு, 2 சைடும் அவரே நினச்சிக்கிறாரு। मन ही मन कहने लगे, कैसा है, देता तो सबको इसी भाव से है, पर मुझ पर उल्टा एहसान लाद रहा है। என்னென்னா இவர் வந்து நினச்சிக்கிறாரு, எல்லாருக்குமே அந்த 2 ரூபாய்க்கு தான் கொடுப்பான், நமக்கு மட்டும் 3 ரூபான்னு விலையை ஏற்றிட்டு திருப்பி குறைக்கிறான் அப்படின்னு। फिर बोले, तुम लोगों की झूठ बोलने की आदत होती है, நீங்களாம் வந்து பொய் சொல்வீங்க, இந்த மாதிரி देते होगे सभी को 2 पैसे में, पर एहसान का बोझा मेरी ही ऊपर लाद रहे हैं அப்படின்னு இவர் சொல்கிறாரு। நீ எல்லாருக்கும் அப்படி தான் கொடுப்பேன், என்கிட்ட நீ போய் சொல்லாத। मुरलीवाला एकदम हर्षित हो उठा, बोला, आपको क्या पता बाबूजी कि इनकी असली लागत क्या है। मुरलीवाला வந்து உடனே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி எழுந்துக்கிறாரு। என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதோட உண்மையான இது வந்து உங்களுக்கு தெரியுமா। एक तो ग्राहकों का दस्तूर होता है कि दुकानदार चाहे हानि उठाकर चीज क्यों न बेचे, पर ग्राहक यही समझते हैं दुकानदार मुझे लूट रहा है। என்னென்னா கிராஹகம்னா வந்து கஸ்டமர், அவங்களோட ப்ராக்டிஸே என்னென்னா இந்த தூக்காந்தார் வந்து எப்படி வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு திங்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க। ஆனால் கஸ்டமருக்கு வந்து என்ன புரியணும் அப்படின்னா, தூக்காந்தார் வந்து என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் அவங்க வந்து நினைப்பாங்க। ஆப் பலா கோயி கோ விஸ்வாஸ் கரேங்கே, நீங்கள் வந்து ஏன் வந்து யாரையும் விஸ்வாசம்னா நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க। लेकिन सच पूछिए तो बाबूजी, असली दाम 2 ही पैसा है, நிஜமாவே இது வந்து 2 ரூபாய் தான்। आप कहीं दाम तो दी है पैसे, நீங்கள் வந்து இது பண்ணி பார்கெயின் பண்ணி என்கிட்ட வந்து கொடுத்துட்றீங்கன்னு நினைக்கிறீங்க। आप कहीं से 2 पैसे में ले मुरली नहीं पा सकते, இந்த முரளி नहीं पा सकते, நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இந்த பைசாக்கு இந்த மாதிரி முரளி வாங்க முடியாது। मैंने तो पूरी 1000 बनवाई थी, இது மாதிரி நான் 1000 இது வந்து செஞ்சு வாங்கியிருக்கேன்। तब मुझे इस भाव पड़ी है, இருந்தாலும் நான் வந்து இந்த மாதிரி பார்கெயின் பண்ணி விற்கிறேன் உங்களுக்கு। विजय बाबू बोली, अच्छा मुझे ज़्यादा वक्त नहीं, जल्दी से टो निकाल दो, அதாவது எனக்கு வந்து டைம் இல்லை, உன்ட்ட வந்து இதெல்லாம் பார்கெயின் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சீக்கிரமாக எடுத்து கொடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்। 2 मुरलियां लेकर विजय बाबू फिर मकान के भीतर पहुंच गया। 2 मुरली வாங்கிட்டு அவர் பில்டிங்குள்ளே போயிட்டார்। मुरलीवाला देर तक उन बच्चों के झूंघट में मुरलियां बेचता रहा, அவர் வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த கூட்டத்தில் கிட்ஸுக்கு இருந்த கூட்டத்துக்குள்ளே முரளி விற்றுக்கிட்டே இருந்தார்। उसके पास कहीं रंग की मुरलियां थी, அதுக்கப்புறம் நிறைய கலரில் உள்ள मुरलियां फ्लूट வந்து கொடுக்குறாரு। बच्चे जो रंग पसंद करते मुरलीवाला उसी रंग की मुरली निकाल
देता எந்த கரல் கேட்குறாங்களோ எந்த கலரோ அதில் கொடுக்குறாரு यही बड़ी अच्छी मुरली है இது ரொம்ப நல்ல ஃப்ளூட்டு तुम यही ले लो बाबू நீ இதே எடுத்துக்கோ राजा बाबू तुम्हारे लायक तो बस एक है राजा बाबू உனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் हाँ भैया तुमको वही देंगे हाँ भैया நான் வந்து உனக்கு இதே கொடுக்குறேன் நீ எடுத்துக்கோ ஏலோ तुमको वैसे नहीं चाहिए उनक இது வேண்டாமா एक नारंगी रंग की ऑरेंज कलर வேணுமா अच्छा वही लो ओके அதே எடுத்துக்கோ ले आए पैसे கொண்டு வந்துட்டியா पैसा अच्छा ओके ये लो तुम्हारी लिए मैंने पहले ही से एक निकाल रखी थी இந்த நீ வந்து இது பைசா கொண்டு வந்துட்டு இது வாங்கிக்கோ இது வந்து உனக்காகன்னு நான் அப்போவே எடுத்து வச்சுட்டேன் तुमको पैसे नहीं मिले उनक पैसा கிடைக்கலையா तुमने अम्मा से ठीक तरक मांगे न होंगे अदा நீ अम्मा கிட்ட கரெக்டாக நீ கேட்டிருக்க மாட்ட धोती पकड़कर पैरों में लिपटकर अम्मा से पैसे मांगे जाते हैं बाबू அதாவது அம்மா கிட்ட நீ கரெக்டாக கேட்டுக்க மாட்ட அம்மாவோட சாரி பிடிச்சி அவங்க கிட்ட ஆசையாக நீ கேட்கணும் கேட்டால் அவங்க வந்து உனக்கு கொடுப்பாங்க फिर जाओ நீ போ आपकी बार मिल जाएंगे அதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ணுறேன் दुनी है दो क्या हुआ ये लो पैसा वापस लो அதாவது சேஞ்ச் கொடுக்குறது பைசா கொடுக்குறது அந்த மாதிரி அவர் கிட்ஸு கூட எப்படி பேசினாருன்னு இந்த பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ठीक हो गया ना हिसाबना சரியாக வந்துருச்சா கணக்கு मिल गए पैसे இன்னொரு குழந்தை வரும்போது உனக்கு பைசா கிடச்சிருச்சா देखो मैंने तरीकी बताया நான் சொல்லி கொடுத்தேன்ல இது மாதிரி அம்மாட்ட கேளுன்னு அம்மா கொடுத்துருக்காங்க பைசா अच्छा अब दो किसी को नहीं लेना है अच्छा இப்போ யாருக்கும் எதுவும் வாங்க வேண்டாமா सब ले चुके எல்லாரும் வாங்கியாச்சா तुम्हारी माँ के पास पैसे नहीं है உங்கள் அம்மா கிட்ட பைசா இல்லையா अच्छा ओके तुम भी एक लो நீ இதை எடுத்துக்கோ अच्छा दो अब मैं चलता हूँ ओके நான் இப்போ கிளம்புறேன் इस तरह मुरली वाला फिर आके बढ़ गया அதுக்கப்புறம் அவர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சார் आज आपने मकान में बेटी हुई रोहिणी मुरली वाले की सारी बातें सुनती रही அன்றைக்கி வந்து இந்த பில்டிங் கிட்ட உட்காந்து இந்த ரோஹிணி வந்து இந்த முரளிவாலாவோட எல்லா பேச்சையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க आज भी उसने अनुभव किया இன்றைக்கும் வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க बच्चों के साथ इतने प्यार से बातें करने वाला फेरी वाला पहले कभी नहीं आया இந்த மாதிரி ரோட்லேயும் விற்றுட்டு போகிற வெண்டாஸை வந்து இவ்வளோ ஆசையாக பசங்கக்கிட்ட பேசுகிறது இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை फिर वह सौदा भी कैसा सस्ता बेचता है அதை பார்கெயின் பண்ணுறதும் வந்து விற்கிறதும் வந்து ரொம்ப குறைவான விலைக்கு விற்கிறாரு பலா ஆத்மி जान पड़ता है ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுறான் समय की बात है जो बेचारा इस तरह मारा फिरता है அதாவது இது வந்து நேரம் தான் இந்த மாதிரி இவர் வந்து இவ்வளவு இதுவாக விற்கிறாரு पेड़ जो न कराए सो तोड़ा அது வந்து அவனுக்கு பத்துமா இந்த மாதிரி ஈஸியான கம்மியான விலைக்கு கொடுக்கறது इसी समय मुरली वाले का क्षीण स्वर दूसरी निकट की गली से सुनाई पड़ा बच्चों को खिलौने पहलाने वाला मुरली वाला அதே நேரத்தில் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்க வந்து இந்த நேரத்தில் இது மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்கேயோ தள்ளி அவரோட வாய்ஸ் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்குது விற்றுக்கிட்டே போகிறாரு அவர் ரோட்டில் ரோஹிணி இசே சுங்கர் மன்ஹி மன் கெஹனே ரகி அவங்க வந்து மைண்ட்லேயே சொல்லிக்கிறாங்க और स्वर कैसा मीठा है इसका அதோட அந்த வாய்ஸ் வந்து எவ்வளவு ஸ்வீட்டாக அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது बहुत दिनों तक रोहिणी को मुरली वाले का वह मीठा स्वर और उसकी बच्चों के प्रति वे स्नेहासिक बातें याद आती रही அது வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அந்த முரளிவாலா பேசினது பசங்களோட
இது பண்ணது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருந்தது. மகினே கே மகினே ஆயே அவர் சலே கயே. ரொம்ப மந்த்ஸ் வந்து வருது, போயிட்டே இருக்குது, நாட்கள் ரொம்ப டேஸ் போயிட்டே இருக்குது. ஃபிர் முரளிவாலா ந ஆயா. அதுக்கப்புறம் முரளிவாலா வரவே இல்லை. தீரே தீரே உஸ்கி ஸ்மிருதி பி ஷீன் ஹோ கயி. கொஞ்ச நாள் ஆக ஆக அவரை பற்றி இவங்களும் வந்து மறந்து போயிட்டாங்க. 8 मास बाद आफ्टर 8 months सर्दी के दिन थे, विंटर टाइम ला रोगिणी स्नान करके मकान की छत पर चढ़कर आजानुलंबित केश राजी सूख रही थी. என்னென்னா வின்டர் டைமில் இவங்க வந்து அவங்களோட ஹேரை குளிச்சுட்டு ஹேரை வந்து டெரஸில் அந்த பால்கனி மாதிரி இருக்கும்ல அங்கே நின்று ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இசமய நீச்சே கி கலி மேம் சுனாயி படா. அந்த டைமில் வந்து கீழே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து சவுண்டு வருது. பச்சோங்கோ பெஹலானே வாலா மிட்டாய் வாலா. இந்த டைம் என்ன கேட்குதுன்னா மிட்டாய் வாலான்னு விற்கிறாரு. மிட்டாய் வாலா கஸ்வர் உஸ்கேலியே பரிட்சியத்தா. அவங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஜட் சே ரோகிணி நீச்சே உத்தர் ஆயி. இம்மிடியேட்லாம் உடனே அவங்க வந்து கீழே இறங்கி வராங்க. உஸ் சமய உஸ்கே பதி மக்கான் மேம் நஹீம் தே. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம் வீட்டில் இல்லை. உன்கி பிருந்தா தாதி தீன். பாட்டி இருந்தாங்க. ரோஹிணி உன்கே நிக்கட் ஆக்கர் போலி தாதி சுன்னு முன்னு கேலியே மிட்டாயி லேனி ஹே. பாட்டி இந்த சுன்னு முன்னுக்காக மிட்டாய் வாங்கணும். ஜரா கமரே மேம் சல்கர் டஹராவோ. அவனை வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி போய் நம்ம வந்து மிட்டாய் வாங்கணும். மே உதர் கேசே ஜாவும் கோயி ஆத்தா நா ஹோகா. நான் வந்து அங்கே எங்கே போவேன், அங்கே போய் எப்படி வாங்குவேன். ஜரா ஹட்கர் மேம்பி சீக் கி ஓட் மேம் பெய்டி ரகுகி. அது என்னென்னா அவங்க வந்து இந்த பிக்சரில் காட்டிட்ட மாதிரி பேம்பூனால் பண்ண ஒரு ஷேடு ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க ஹைட் பண்ணுற மாதிரி. அதுக்கு பின்னாடி நின்று தான் முன்னாடிலாம் லேடிஸ் வந்து வெளியால் உள்ள ஜென்ஸுக்கிட்ட பேசுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் பேசிட மாட்டாங்க. யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து தான் அந்த மாதிரி வாங்குவாங்க. அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க சீக்குனா. தாதி உட்கர் கமரே மேம் ஆக்கர் போலி ஏய் மிட்டாய் வாலா இதர் ஆனா. அப்போ அந்த பாட்டி கூப்பிட்றாங்க, மிட்டாய் வாலா இங்கே வா. மிட்டாய் வாலா நிக்கட் ஆ கயா போலா கித்தனி மிட்டாயி தூமா. அப்போ மிட்டாய் வாலா கேட்குறான் எவ்வளவுக்கு கொடுக்குறது. நயே தரக்கி மிட்டாயாங் ஹேம். இது புது மிட்டாய், ரங்கி பிறங்கி கலர்ஸ் இருக்கும். குச் குச் கட்டி कुछ कुछ मीठी जायकेदार बड़ी देर तक मूंग में टिकती है. அதாவது அவன் என்ன மிட்டாய் இருக்குன்னு வெரைட்டிஸ் சொல்கிறான். கலர்ஃபுல்லாக இருக்கும், சிலது ஸ்வீட்டாக இருக்கும், சிலது புளிப்பாக இருக்கும். அது மாதிரி சிலது ரொம்ப நேரம் வாயிலே வச்சுருக்க முடியும். அது மாதிரி ஜல்தி நஹீம் கூல்தி ரொம்ப சீக்கிரம் மெல்ட் ஆகாது. பச்சே படி சாவ் சே சூஸ்தி ஹே. அதாவது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. बच्चे बड़े चाव से चूपते हैं. इन गुणों के सेवा ये कांसी भी दूर करती है. அதாவது கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி காசினா வந்து காஃபும் வந்து இது வராது. கித்தினிக்கும் எவ்வளவு எவ்வளவு கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சப்படி கோல் பஹல்தார் கோலியாங் ஹேம் பேசே ஹி சோலாக் தேத்தாகும். அதாவது என்னென்னா இது வந்து எல்லா ஷேப்லேயும் இருக்குது, ஃப்ளாட்டு ரவுண்டு எல்லா ஷேப்லேயும் இருக்குது. இது வந்து நான் வந்து பைசாக்கு 16 கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. दादी बोली 16 तो बहुत कम होती है, भला 25 दो देते. அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறியே, இன்னும் கொஞ்சம் கொடு, 20 கொடு, 20 கொடு அப்படின்னு கேட்குறாங்க. மிட்டாய் வாலா நஹீம் தாதி அதிக் நஹீம் दे सकता, इतना भी देता हूँ, यही आप मैम तुम्हें क्या केयर, மேம் அதிக் ந தே சக்குங்கா. அதை பாட்டிக்கிட்ட அவர் சொல்கிறார், என்னால் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, இவ்வளோ தான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கேன், இதுக்கு மேலே என்னால் கொடுத்தா கட்டுப்படியாது. ரோஹிணி தாதி கே பாஸ் ஹீ தி. அவங்க வந்து பக்கத்தில் வீட்டுக்குள்ளே பக்கத்தில் பாட்டிக்கிட்ட தான் நிற்கிறாங்க. போலி தாதி ஃபிர் பி காஃபி
सस्ता दे रहा है, 4 पैसे की ले लो, 1 पैसा रही. அதாவது ரோகிணி சொல்கிறாங்க, பாட்டி பரவாயில்ல, அவங்க கரெக்டான விலைக்கு தான் கொடுக்குறாங்க, நம்ம வந்து 4 இதுக்கு வாங்கிக்கலாம், 4 पैसे வாங்கிக்கலாம். மிட்டாய் வாலா மிட்டாயியா கின்னே லகா மிட்டாய் வாலா அந்த மிட்டாயை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 4 ही दे दो, अच्छा 25 नहीं सके 20 ही दो, अरे हाँ मैं बूढ़ी हुई, मोल पाव अब मुझे ज़्यादा करना आता भी नहीं, कहते हुए दादी के पोपले मुंह से जरा सी मुस्कुराहट फूट निकली. அதாவது என்னென்னா, பாட்டி பேசிகிட்டே இருக்காங்க, இன்னும் 4 கொடு, இன்னும் கொஞ்சம் கொடு, அவ்வளோ கொடுக்கலன்னா 20 20 கொடு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வயசில் என்னால் அவங்ககிட்ட பார்கெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சிரிக்கிறாங்க. रोहिणी ने दादी से कहा, दादी, रोहिणी दादी को சொல்கிறாங்க, दादी इससे पूछो तुम इस शहर में और कभी भी आए थे या पहली बार आए हो. दादी இவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேளுங்க, இந்த சிட்டிக்கு இவர் இதுக்கு முன்னாடி வந்திருக்காரா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரா. यहाँ के निवासी दो तुम हो नहीं, இங்கே லீவ் பண்ணுற மாதிரி உன்னை பார்த்தா தெரியல. दादी ने इस कथन को दोहराने की श्रेष्ठ की ही थी कि मिठाई वाला ने उत्तर दिया, पहली बार नहीं और भी कई बार आ चुका हूँ. தாதி வந்து ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க, நீ இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு அவன்ட்டு லேசாக பேச்சு கொடுக்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை பாட்டி, நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்திருக்கேன். रोहिणी चीख ही आठ ही से बोली, पहले यही मिठाई बेचते हुए आए थे या और कोई चीज लेकर. அதாவது முன்னாடி மிட்டாய் வித்துட்டு தான் இருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்தீங்களா. मिठाई वाला हर्ष संदर्श्य और विस्मयादि भावों में डूबकर बोला. அதாவது எல்லாம் ஒரு ஹாப்பி டவுட், நம்மளை ரெகக்னைஸ் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸோடு அவர் சொல்கிறாரு. இசை பகலே முரளி லேக்கர் ஆயாத்தா, இதுக்கு முன்னாடி முரளி கொண்டுட்டு வந்தேன். और उससे भी पहले खिलौने लेकर, அதுக்கும் முன்னாடி டாய்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தேன். ரோகிணி கா அனுமான் ठीक निकला, அவர் வந்து கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது. अब तो वक्त उससे और भी कुछ बातें पूछने के लिए अस्तर हो उठी. அதாவது அவங்க வந்து இன்னமும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலும் இன்னமும் கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும், விஷயம் கேட்டுக்கிடணும், என்னன்னு கேட்கணும் அப்படின்னு ஒரு क्यूरियासिटिயோட எழுந்துக்கிறாங்க. वाक बोली, इन व्यवसायों में भला तुम्हें क्या मिलता होगा. இந்த மாதிரி குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறதுல உனக்கு என்ன வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். वाक बोला, मिलता भला क्या है. அவர் வந்து சொல்கிறாரு, என்ன கிடைக்க போகுது. यही खाने भर को मिल जाता है, कभी नहीं भी मिलता है, पर हाँ संतोष, धीरज और कभी कभी असीम सुख ज़रूर मिलता है और यही मैं चाहता भी हूँ. என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ரொம்ப ஒன்றும் ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடைக்காது, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்குது, பெரிய ஒரு நிம்மதி வந்து இதனால் எனக்கு கிடைக்குது, அதுதான் நானும் விரும்புகிறேன். ஸோ கேசே வக்வி பதாதோ, அது எப்படி எனக்கு சொல்லு. அப் व्यर्थ उन बातों की क्यों चर्चा करूं, उन्हें आप जाने ही दें, उन बातों को सुनकर आपको दुख ही होगा. அந்த விஷயம்லாம் வந்து பற்றி ஏன் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு ரொம்ப துக்கமாக தான் கஷ்டமாக தான் ஆகும். जब इतना बताया है तब और भी बता दो, मैं बहुत उत्सुक हूँ, तुम्हारा हर्जा ना होगा, मिठाई मैं और भी ले लूँगी. இவ்வளோ சொல்லிட்டேன், அப்போ இன்னும் விஷயத்தையும் சொல்லு,
நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், உனக்கு வந்து லாஸ் ஆகாது உன்னோட பிஸ்னஸ்க்கு, நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் உனக்கு ஒன்றும் லாஸ் ஆகிடாது, நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். गंभीरता के साथ मिठाई वाले ने कहा, मैं भी अपने नगर का एक प्रतिष्ठित आदमी था. நானும் என்னோட சிட்டியில் ஒரு பெரிய ஆளாக தான் இருந்தேன். மக்கான், व्यवसाय, गाड़ी घोड़े, नौकर चाकर सभी कुछ था. என்கிட்ட எல்லாமே இருந்தது. பில்டிங், பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ், வெஹிக்கிள்ஸ், காஸ், சர்வன்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட இருந்தாங்க. ஒய்ஃப் இருந்தாங்க, எனக்கு 2 கிட்ஸ் இருந்தாங்க. स्त्री थी, छोटे छोटे 2 बच्चे भी थे. मेरा वक्त सोने का संसार था. அதுதான் என்னோட ஒரு சோனினா கோல்டு, அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ல்டாக எனக்கு இருந்தது. बाहर संबंधित का वैभव था, भीतर सांसारिक सुख था. எனக்கு என்னோட உலகமாக அவங்க தான் இருந்தாங்க. ஸ்திரி சுந்தரி தீ, என் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருந்தாங்க. மேரி பிரான் தீ, என்னோட உயிரே அவங்க தான். பச்சே ஏசே சுந்தர் தே, கிட்ஸ் எவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னா, ஜேசே சோனேக்கே சச்சி கிலோனே, கோல்டுனால பண்ண தங்க விக்கிற மாதிரி இருந்தாங்க குழந்தைங்க. உன்கி अटकेलियों के मारे घर में कोलाहल मचा रहा था. அவங்க விளையாடுறத பார்த்து இந்த வீடே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். அந்த சமயம் வந்து சமயஹி கதி விதாத்தா கி லியா ஆப் கோயி நஹீம் ஹே. அதாவது அது ஒரு என்னோட நேரம், கடவுள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாரு, இப்போ யாரும் என் கூட இல்லை, இறந்து போயிட்டாங்களா இல்லையா இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறார், எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லலை. दादी प्राण निकले नहीं निकले, इसलिए आपने उन बच्चों की खोज में निकला हूँ. அதாவது என்னென்னா, எனக்கு வந்து லீவ் பண்ணவே பிடிக்கல, அவங்களாம் இல்லாத ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கும் பிடிக்கல. அதனால நான் வந்து இந்த கிட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பித்தேன். வே சப் அந்த மேம் ஹோங்கே தோ யஹீம் கஹீம், ஆகிர் கஹீம் ந ஜன்ம ஹி ஹோங்கே, இஸ் तरह रखता गूल गूल कर मरता, इस तरह चुप सुख संतोष के साथ मरूंगा. इस तरह के जीवन में कभी कभी अपने उन बच्चों की एक झलक सी मिल जाती है. அதாவது நான் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரோடு எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் விற்கும் போது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு சந்தோஷத்தோடு நான் வந்து இறந்து போவேன். அந்த குழந்தைங்கள வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட குழந்தைங்களோட சாயல் அதில் இருக்கான்னு நான் தேடுறேன், அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படுறேன். அவங்க சிரிக்கிறதுல நானும் ஒரு ஹாப்பினஸ் வருது. பேசோம் கி கமி தோடி ஹி ஹே, ஆப்கி தயா சே பேசே தோ காஃபி ஹே. என்கிட்ட பைசா நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோ நஹீம் ஹே இஸ் தரக் உசி கோ பா ஜாத்தா ஹூம். எது இல்லையோ என்கிட்ட அதை இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள மீட் பண்ணுறதுனால நான் அதை வந்து எனக்கு கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. ரோஹிணி ने अब मिठाई वाले की ओर देखा, उसकी आंसुओं से डर है. அவங்க வந்து ரோஹிணி பார்க்கும்போது அவரோட கண்ணிலலாம் கொஞ்சம் ஈரமாக தண்ணி அழுத மாதிரி இருந்தது. इसी समय चुन्नू मुन्नू आ गए. அந்த சமயத்தில் அவங்க கிட்ஸ் வந்துட்டாங்க. ரோஹிணி से लिपट कर उसका आंचल பக்கட்கர் போலே அம்மா மிட்டாயி. அப்போ அந்த சமயம் அந்த சுன்னு முன்னு வந்து ரோஹிணியோட பசங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, சாரி பிடிச்சி, அம்மா மிட்டாயி அப்படின்னு கேட்குறாங்க. முஜிசே லோ, என்கிட்ட எடுத்துக்கோ. யக் கஹக்கர் தத்கால் காகஜ் கி தோ बूढ़िया मिठाइयों से भरी मिठाई वाले ने चुन्नू मुन्नू को दे दी. அப்படி சொல்லிட்டு உடனே அவர் வந்து ஒரு ஸ்மால் பேக்கெட் ஆஃப் ஸ்வீட்ஸ் எடுத்து அந்த பசங்க கிட்ட கொடுக்குறாரு. ரோஹிணி நே பீத்தர் சே பேசே ஃபேங்க் தியே. பின்னாடி இருந்து அவங்க பைசாவை கையை மட்டும் நீட்டி கொடுக்குறாங்க. மிட்டாய் வாலே நே பெட்டி உட்டாயா அவர் கஹா. அவரோட பாக்ஸ் ஸ்வீட்ஸ் வச்சுருந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு, அப் இஸ் பார் ஏ பேசே நான் லூங்கா.
நான் வந்து இப்போ இந்த பைசாவே வாங்கிக்க மாட்டேன். தாதி போலி அரே அரே நான் आपने पैसे लिए जा भाई, நீ பைசாவை எடுத்துக்கிட்டு போ. तब तक आके फिर सुनाई पड़ा उसी प्रकार मादक मधुर मृदुल स्वर में बच्चों को पहलाने वाला मिठाई वाला. அவர் வந்து அவருக்கு அந்த வாங்கிக்காம தள்ளி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. தள்ளி போகும்போது அவரோட வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி பசங்களை வந்து மிட்டாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதோட ஆத்தர் வந்து பகவதி பிரசாத் வாஜ்பேயி. தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.